Hello guys, welcome back to my channel. This is Galaxy Makers. இன்னைக்கு ஒரு புது வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட லேப் செட்டப்போட ஃபஸ்ட்டு சீரீஸ் பார்க்க போகிறோம். அதாவது என்னோட லேப், இதாவது இந்த பர்டிகுலர் ரூம் இதை வந்து சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். அது 2 விண்டோஸ் இருக்க ஒரு சின்ன ரூம். ஓகே, இந்த ரூமில் வந்து இப்போ என்னோடய லேப் செட்டப் வந்து இது பண்ண போகிறேன். என்னோடய திங்ஸ் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன்லி ஷெல்ஃப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஷெல்ஃப் ஆட் ஆகிருக்கும். அப்புறம் இந்த பெஞ்ச் செட்டப் உங்களுக்கு தெரியும், என்னோடய சேனல் பார்த்துருந்தா இதுதான் நம்மளோட யூடியூப் பெஞ்ச் செட்டப். ஸோ இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த பெஞ்ச் செட்டப்புக்கான இங்கே வந்து ஃபுல்லாக அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலான்னு நிறைய பிளான்ஸ் வந்து இப்போ ஐடியாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக இன்னும் கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த லேபோட செட்டப் ரிலேட்டடாக அப்புறம் யூஸ்ஃபுல் கேஜெட்ஸும் நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ ஆஸ் ஃபார் தட் இப்போ மெயினாக ஒரு ஒன் ஆஃப் த பார்ட், அதாவது மெயினாக எனக்கு தேவைப்படுற இப்போ வந்து லேப் செட்டப் வந்து என்னோட இந்த பெஞ்சுக்கான ஒரு லைட் சோர்ஸ். அதாவது நிறைய பேர் சொன்னீங்க, இந்த நான் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு பண்ண லைட் சோர்ஸ் வந்து இதுதான் நான் பண்ணேன். 12 வோல்ட் எல்இடி வச்சு இது வந்து க்ரியேட் பண்ணி நம்ம வந்து இது லேம்ப் மாதிரி நான் பண்ணியிருந்தேன். பட் இது வந்து லைட் சோர்ஸ் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ இந்த சரௌண்டிங்க்கு இன்னும் மோசமாக இருக்குது. ஏன்னா ஃபுல் லைட்டிங் இருக்க ஏரியாஸ்னால இங்கே லைட் போட்டால் ரொம்ப டல்லாக தெரியுது. இன்னும் நைட் டைம்ஸ்லாம் ரொம்ப டல்லாக தெரியுது. ஸோ அதை அப்கிரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியா வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்ன பிளான்னா, என் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஓல்டு டிவி இருக்குது. இது வந்து சாம்சுங், இது வந்து ஓல்டஸ்ட்டு மாடல். இது வந்து இந்த டிவி என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இதில் போர்டு எதுவுமே இல்லை. அப்புறம் இந்த பேனலும் டேமேஜ், இந்த பேனல் போயிடுச்சு. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இந்த டிவியை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி இதில் இருக்க இந்த பேனல் மட்டும் ரிமூவ் பண்ணி பவர் சப்ளை கொடுத்து எல்சிடி டிஸ்பிளேயை அப்படியே ஒரு லேம்ப் மாதிரி இங்கே கன்வெர்ட் பண்ணி மேலே வச்சிடலான்னு ஒரு ஐடியா. அதாவது இந்த ரீஜியன், இங்கே மேலே இருக்க இந்த ரீஜியனில் வச்சு லைட் சோர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். இது ஒன் ஆஃப் த பார்ட். இது இந்த லேப் செட்டப்புக்கான ஒன் ஆஃப் த பார்ட் வந்து நம்ம இதை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு போக போக வீடியோஸில் இல்லை ஃபுல் செட்டப் என்ன பண்ணுறேன், யூஸ்ஃபுல் கேஜெட்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணுவேன். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ரெடியாக இருந்துக்கோங்க. இதுக்கு மேலே அப்டேட்ஸ் வந்து கண்டினியூஸாக வரும், அதனால் ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த டிவி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பேனல் போர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி இந்த பர்டிகுலர் இந்த ஏசி டு டிசி கன்வெர்ட்டர் போர்டு வந்து யூட்டிலைஸ் பண்ணி இதில் இருக்க எல்இடி லேம்ப்ஸ் உள்ளே வந்து 3 ஸ்ட்ரிப் இருக்குது, எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு பெஞ்சு ஃபாக் லைட் ரிலேட்டடாக, அதாவது நம்ம இந்த ஸ்டூடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லேம்ப் மாதிரி வச்சுட்டு ஃப்ளாஷிங்க்கு ஒன்று வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு லேம்ப் வந்து இதில் ரெடி பண்ணி இதுக்கு மேலே வந்து இங்கே வைக்க போகிறோம், டேபிளுக்கு மேலே க்ராஸாக. அதுதான் இப்போ பிளான். ஸோ ஃபஸ்ட் ப்ராசஸ், இதில் நீங்கள் வந்து எந்த டிவி வேணாலும் யூஸ் பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம். இது வந்து ஒரு 32 இன்ச்சஸ் டிவி. ஓகே, அது பழைய பிராண்ட் வேறு. இது ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வேஸ்ட்டு மெட்டல் ஷாப்பில் போய் நீங்கள் கேட்டாலே, ஸ்க்ராப் ஷாப்பில் கேட்டாலே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து செட் பண்ணி இதை ஃபுல் ஒர்க் எப்படி கைட்டணும், என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபுல் A to Z, லைக் ஃப்ரம் மேக்கிங் திஸ் லேம்ப் டு ஃபிக்ஸ் இட் இயர் ஃபார் அவர் பெஞ்ச் செட்டப். ஓகே எஸ், யாஸ் ஃபார் இதுதான் நம்மளோட டிவி பேக் சைடு. வந்து இதில் வந்து போர்ட்ஸ் எதுவுமே அவைலபிள் இல்லை, மதர் போர்டு அண்ட் பவர் சப்ளை எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு இதில் எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட் பேனல் இருக்குது, அப்புறம் இந்த சைடு பிளாஸ்டிக் கேசிங்ஸ் இருக்குது, அவ்வளோதான். மற்ற பேர் இல்லை. இதான் இந்த மாடலு 32 இன்ச்சஸ் HB 50 வாட்ஸ். ஓகே, இது நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட்டு உங்களுக்காக நேம் சேக்காக ஆகிறேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ரீஜியன் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். தட் திஸ் இஸ் த பேக் ஆஃப் த திங். லைக் இங்கே தான் ஒயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு, அந்த எல்இடியோட ஒயர்ஸ், எல்சிடியோட எல்லாமே இங்கே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே எஸ், இப்போது ஓப்பன் பண்ணதில் நமக்கு வந்து ஏசி கார்டு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா நம்மளோட இந்த போர்டோட ஏசி சப்ளைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் 2 செட் ஆஃப் ஒயர்ஸ் இருக்குது. லைக் இந்த மாதிரி 2 செட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த மாதிரி பிரிஞ்சு வருது. இது 2மே ஸ்பீக்கர்ஸ். அப்போ இதில் வந்து ஸ்பீக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்பீக்கர்ஸ் வந்து எதுக்கானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஒரு மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர் அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸ் ஒயர்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஜஸ்ட் இது பேக் ரிமூவ் பண்ணிட்டு வேணால் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் 2 செட் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்குது.
இது ஒன்று வந்து 2 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் எல்சிடியோட பவர் சப்ளை. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நமக்கு தேவைப்படும். ஒரு தடவை பேக் இந்த ஃபுல் பேக் வந்து ரிமூவ் பண்ணால் நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். அண்டு இதுதான் என்னன்னு தெரில. ஜஸ்ட் நம்ம இது ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஓகே, ஓகே கைஸ், எல்லா ஸ்க்ரூஸும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இந்த ஸ்பீக்கர் ஸ்க்ரூஸ் மட்டும் ரிமூவ் பண்ணேன். இங்கே டாப் ஓப்பன் பண்ணி இது எடுக்கும்போது தான் தெரிஞ்சு ஓகே நம்மளோட பேனலோட மெயின் பிசிபி வந்து இங்கே தான் இருக்குது, வித் ஸ்ட்ரிப்போடு இருக்குது. அண்ட் அதர் தென் தட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். லைக் இந்த பிளாக் ஒயர், அதாவது எது டவுட்டாக இருந்துச்சோ இந்த ஒயர் வந்து இந்த பிசிபியோடது, அதாவது இன்ஃப்ராரெட்டோட பிசிபியோடது இதோட சப்ளை. ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை. அப்போது நமக்கு கன்ஃபார்மாக இதுதான் நம்மளோட எல்சிடி. இந்த ரெட் பிளாக் இருக்குல்ல, இதுதான் நம்மளோட எல்சிடி. ஸோ இது மட்டும் தான் நமக்கு தேவை. மற்ற எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். கைஸ், ஸ்பீக்கர்ஸ் ரிமூவ் பண்ணும்போது தான் செம்ம மேட்ரு கண்டுபிடிச்சேன். இது பாருங்களேன், இந்த ஸ்பீக்கர் செம்மையாக இருக்குது. இது வந்து ஃபுல்லி சீல்டு. லைக் பாருங்களேன், லிட்ரலி சீல்டு. இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணவே முடியாது, எதுவுமே இல்லை, ஓப்பன்ஸ்க்கு ஆப்ஷனே இல்லை. ஃபுல்லி சீல்டு ஸ்பீக்கர் இது. ஆனால் இது வந்து சவுண்ட் குவாலிட்டி பெட்டராக இருக்கும். நம்ம ஆனால் இது வச்சு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்க்க நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் இது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஆம்ப்ளிஃபையர் போர்டும் பவர் சப்ளை கொடுத்தீங்கன்னா அது நல்லாவே இருக்கும். இது நல்ல ஐடியா. இது வேணால் ஃப்யூச்சரில் நம்ம வேணால் ஏதாவது ட்ரை பண்ண பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பேனல்ஸ் வந்து பண்ணலாம். ஓகே கைஸ், ஃப்ரேம் வந்து இப்போ தான் ரிமூவ் பண்ணேன். லைக் ஃபுல் ஃப்ரேம் வந்து லைக் அது இதுக்கு வந்து ஒரு பீடிங்ஸ் மாதிரி ஒன்று வரும் இது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அதை ஃபுல்லாக உடச்சி தான் எடுக்கிற சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஏன்னா இது ஃபுல்லாகவே க்ளூ பண்ணி மாட்டி வச்சுருக்காங்க. ப்ரீவியஸ் ஓனர் ஏதோ பண்ணியிருக்காரு, என்ன பண்ணார் தெரில. இப்போது ஷீட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போது உங்களுக்கு வேணால் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்கும், நிறைய ஷீட்ஸ் இருக்கும். இது எல்லாமே எல்சிடி டிவிஸில், எல்சிடி எல்இடி டிவிஸில் வந்து இது கம்பல்சரி இருக்கும் இந்த ஷீட்ஸ்லாம். இது வந்து ஹைலி யூஸபிள் மீன்ஸ் இது இருந்தால் தான் உங்களுக்கு பேனல் வந்து சரியாக ஃபங்க்ஷனே ஆகும். ஸோ இந்த மாதிரி திக் ஷீட்ஸ். இதோ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட லேம்ப்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட லேம்ப்ஸு. இப்போ இது என்ன பண்ணோன்னா நம்ம வந்து ஜஸ்ட் இதுக்கு நம்ம டிரைவர், இந்த டிரைவர் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் டிரைவர் வச்சு இதை ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு சப்போஸ் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சுன்னா நமக்கு 50% ஒர்க் வந்து ஓவர். அப்புறம் நம்மளோட லேம்ப் சைடு வந்து அப்போ ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். லேம்ப் சைடு ப்ராப்ளம் இல்லை மீன்ஸ் நமக்கு இது வந்து நல்லா ப்ரைட்டாக வந்து இதுவாகிடும். பட் இது வந்து இப்போது க்ளோஸ் பண்ணும்போது தான் எனக்கு பிரச்சனை வரும்போது டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேமோடு தான் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். எதுக்காகனா ஒரு சேஃப்டி ரீசன்ஸ். இப்படி இருந்தால் நம்ம இதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுப்போம். இப்படி தான் நம்மளோட ஃபைனலில் வந்து இப்படி தான் இருக்கும், பின்னாடி வந்து க்ளோஸ்டாக இருக்கும். தட்ஸ் இட். ஓகே, ஆஃப்டர் தட் நம்ம வந்து ஃப்ரேமில் வந்து ஸ்க்ரூ பண்ணி இங்கே எப்படி வந்து இங்கே கிளாம்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போது ஒயர் கனெக்ஷன்ஸ் கொடுத்து இது எதாவது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இதான் நம்மளோட இன்சைட் நம்மளோட எல்சிடி எல்இடி லேம்ப்ஸ்லாம் இங்கே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. எல்சிடி டிவியோடது லேம்ப்ஸ் பார்த்திங்கன்னா 3 செட் இருக்குது. ஒன்றுத்துலேயும் 8 பீஸ் இருக்குது, 8 இல்லை 7 பீசஸ் இருக்குது.
ஸோ இது சாலிடாக நல்லாவே லேம்ப் ஒர்க் ஆகும், அதில் எதுவும் டவுட்ஸ் இல்லை. பட் ஒன்லி திங் என்ன பிரச்சனைனா இதில் வந்து பேராக கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேர் இது ஒரு பேரா, அதனால் டோட்டலாக இங்கே போர்ட் வந்து 6 வருது. ஆனால் என்னோடய பர்டிகுலர் இந்த போர்டில் வந்து 6 அவைலபிள் இல்லை, 2 தான் அவைலபிள். ஸோ இது நமக்கு வந்து ஒரு இஷ்யூவாக இருக்கும். ஸோ இதனால் இதை டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி இது ஒர்க் பண்ண ஃபங்க்ஷன் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம இது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா நம்ம வந்து இதில் சீரிஸ் கனெக்ஷன் கொடுப்போம். ஓகே, நான் ஜஸ்ட் சிம்பிள் நெகட்டிவ் வந்து விட்டுருங்க. ஓகே, ஃபிக்ஸ்டு நெகட்டிவ், இந்த பாசிட்டிவ் எடுத்துகிட்டு வந்து இதோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணோம். ஓகே, இதோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போய் இதோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு பாசிட்டிவ் ஃப்ரீ ஆகிடும். ஸோ நமக்கு இந்த சைடில் ஒரு பாசிட்டிவ், இந்த சைடில் ஒரு நெகட்டிவ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அது வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணால் நமக்கு வந்து சீரிஸ் கனெக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வி கேன் இந்த லேம்பை வந்து ஆன் பண்ணலாம். ஐ ஹோப் ஸோ. ஸோ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் மாடிஃபிகேஷன் மட்டும், இந்த ஒயர் மாடிஃபிகேஷன் மட்டும் இப்போ நான் சொன்னதை வந்து பண்ணிட்டு ஜஸ்ட்டு நம்ம இதை வந்து பவர் சப்ளை கொடுத்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போது என்ன இஷ்யூனா நம்மளோட எக்ஸிஸ்டிங் இதுலேருந்து 3 ஸ்ட்ரிப் லைட்ஸுமே நாட் ஒர்க்கிங். ஸோ அது ஒரு பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா எனக்கிட்ட பழைய எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸ் இந்த மாதிரி பழசு இருக்குது. ஆனால் இது வந்து மச் மோர் பெட்டர் அண்ட் பவர்ஃபுல். இதை வந்து ஒன்றுமே 6 volts வந்து கன்சியூம் பண்ணோம். ஸோ நான் என்ன இப்போ பிளான்னா இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதில் ஃபிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். லைக் வி ஹவ் டு டூ சம் மாடிஃபிகேஷன், அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ நான் என்ன ஐடியானா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு முன்னாடி இது வந்து இப்படி இருந்தது ட்ராக். பட் என்னோடய இது வந்து இது சின்னதாக இருக்குது. பட் அதில் வந்து 3 தான் வைக்க முடியும். நான் என்ன பிளான்னா இப்படி ஒரு 4 வச்சா என்ன, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி 4 பீசஸ் வச்சா என்ன, இன்னும் பெட்டராக நல்ல லைட்டிங்ஸ் கிடைக்கும். பட் இதில் என்ன இன்னொரு இஷ்யூனா இது வந்து என்னால் ஷீட்டுக்கு உள்ளே வந்து வைக்க முடியாது, ஷீட்டுக்கு மேலே தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த ஒயிட் ஷீட் இதுக்கு வந்து உள்ளே வைக்க முடியாது, அதனால் மேலே தான் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராபப்ளி இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, நான் செக் பண்ண வரையும் இந்த லேம்ப்ஸ்லாம் பக்காவாக இருக்குது, இதெல்லாம் ஒர்க்கிங் தான். ஸோ இதை வச்சு மாடிஃபை பண்ணி இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். ஓகே கைஸ், ஃபைனலி நம்மளோட லேம்ப்ஸ் வந்து இப்போ நான் செட்டப் பண்ணிட்டேன். இந்த பொசிஷனில் தான் வைக்க போகிறேன். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு, இது நம்மளோட SMBS, அதாவது 24 volt 5 amps. நான் வந்து ஃபஸ்ட்டு காமிச்ச போர்டு வந்து ஃபுல்லாக ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு. பிகாஸ் ஆஃப் கண்டினியூஸ்லி வேறு ஒரு டெட் எல்இடிஸில் செட் பண்ணனால அது ஷார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் அவுட்புட் வரல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதில் வந்து 24 volt 5 amps SMBS வச்சேன். பட் சாலிடாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்து இதில் என்ன கனெக்ஷன் கொடுத்தோன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ் எல்லாத்தையும் ஒரே பேர் போட்டு ஒரு அவுட் எடுத்து, பாசிட்டிவ் எல்லாமே ஒரே பேர் போட்டு ஒரு அவுட் எடுத்து அதை வந்து இதில் கொடுத்துருக்கேன். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா பேரலல் கனெக்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுதான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து கொடுத்துட்டு இதில் ஏசி சப்ளைக்கு என்னோடய ஜங்ஷன் பாக்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணுவோம். ஓகே, அவுட்புட் நல்லாவே இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வரையும் இதோட பிரைட்னஸ் பக்காவாக இருக்குது. ஸோ நம்மளோட எல்இடிஸ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து இப்போ நமக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. இப்போ ஜஸ்ட் என்னென்னா அந்த ஒயிட் ஷீட் வந்து இதில் போட்டு, அதாவது பேக் சைட், இந்த எல்இடிஸோட பேக் சைடில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு அந்த பேக் ஷீட் ஒயிட் ஷீட்டுக்கு மேலே இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி மற்றது எல்லாமே நம்ம பழையபடி க்ளோஸ் பண்ணி வித்தவுட் பேனல் எல்லாமே க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போது நம்ம நியர்பை ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இது வந்து அந்த ஷீட் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் என்னென்னா நான் அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 ஷீட் மட்டும் தான் போட்டிருக்கேன். பிகாஸ் எதெல்லாம் எல்லோயிஷாக இருக்கோ அது வேஸ்ட். நமக்கு எல்லோயிஷாக இருந்தால் ஒரு மாதிரி லைட் கலரில் வரும். ஸோ அதை மட்டும் ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இது வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணியிருக்கேன். ஓகே, க்ளூகன்ஸ் போட்டு எல்லாமே இது பண்ணி சீல் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இப்போ இந்த ஃப்ரேம் வச்சுட்டு இதை ஃபுல்லாக ஸ்க்ரூ பண்ணிட்டா நம்மளோட ஃபைனல் அவுட்புட் முடிஞ்சுது. இப்போ ஜஸ்ட் உங்களுக்காக ஆன் பண்ணி காமிக்கிறேன். இது அவுட்புட்டு. இது நமக்கு இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். பட் நமக்கு நைட் டைமில் இல்லை நம்ம வீடியோ பண்ணும்போது நல்ல ப்ரைட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்ப்போம். இப்போ வந்து இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பேக் சைடு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே கைஸ், ஃபைனலி ஃபுல்லி கம்ப்ளீட்டட். பேக் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த வெண்ட் வந்து அந்த ஸ்பீக்கர் இந்த வெண்ட். ஸோ அதை வந்து லீவ் இட் பண்ணிடலாம். அது எதுவும் ஹோல்ஸ் எதுவும் இல்லை. மற்றதெல்லாம் ஃபுல்லி சீல் பண்ணிட்டேன். எல்லாமே பக்கா. ஃப்ரண்ட் போர்ஷன் இப்படி தான் இருக்குது. லைட்ஸு உங்களுக்கு வீடியோஸில் வந்து லைட் தெரிகிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் நத்திங் இஸ் தேர். ஸோ ஆன் பண்ணி பார்ப்போம். நல்லாவே பிரைட்னஸ் இருக்குது. ஸோ இது ஒர்த் இட். இது எனக்கு வந்து இதுக்கான மொத்த செலவு பார்த்தா ஒன்றுமே இல்லை சீரியஸ் சொன்னால்.
லைக் ஒரு 400க்கு அந்த எஸ்எம்பிஎஸ் மட்டும்தான் செலவு, மற்றபடி எதுவுமே இல்லை. இந்த டிவிலாம் ஈஸியாக ஸ்க்ராப்பில் 100 200 கிடச்சிரும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன 500 அந்த மாதிரி தான் ஆகும், மேக்ஸிமம் 500 600 தான். ஸோ இட்ஸ் குட் டீல். ஸோ இது நெக்ஸ்ட்டு வீடியோ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா, இதோட பார்ட் 2 வரும். அதில் இங்கே நம்ம ஃப்ளெக்சிபிளாக எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு டேபிளுக்கு ஃபுல் லைட் செட்டப் எப்படி பண்ணுறது, ப்ராப்பராக பண்ணுறது சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் காமிக்கிறேன். That's it guys, see you on next video. மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் and subscribe my channel. This is Galaxy Makers. Thank you, bye bye.